என் பொண்டாட்டி ஊருக்கெல்லாம் வப்பாட்டியா, ஏமா கிரீஸ்மா அந்த பையனை என்ன அவங்க அம்மா அப்பா நீ கொல்லுன்னு நான் பெத்து விட்டுருப்பாங்க. பிடிச்சா லவ் பண்ணு, பிடிக்கலன்னா உன பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போ மூஞ்சிக்கு நேரா. அதுக்குன்னு கூல் ட்ரிங்க்ஸ்ல 5-6 முறை நீ வந்து கொல்றதுக்கோசரம் நீ விஷம் கலந்து நீ ட்ரை பண்ணிருக்க. பையனெல்லாம் நீ விஷமும் கலந்து கொடுத்துருக்க கூல் ட்ரிங்க்ஸ்ல கூட்டு போய். இந்த அம்மாவுக்கு கிரீஸ்மாவுக்கு மிலிட்டரி ஆபீஸ்ல ஒரு பையனை நிச்சயம் பண்ணிட்டாங்களாம். அதுக்கோசரம் காதலிச்ச பையனை கொலை பண்ணிருக்க அந்த பொம்பளை. தயவு செய்து இப்ப இந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, ரத்து பண்ணிடாதீங்க. வக்கீல வச்சு நோட்டீஸ் அனுப்புவாங்க, அது இதெல்லாம் அனுப்புவாங்க. உங்க காலில் உழுது கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ரத்து பண்ணிடாதீங்க. அந்த பையன் எவ்வளவு உண்மையா லவ் பண்ணிருப்பான், நான் பொண்டாட்டின்னு எவ்வளவு கனவு கண்டிருப்பான், கனவுலயே வாழ்ந்திருப்பான் மனைவியா. அவன் உண்மையா லவ் பண்ண போய் தானே அவ்வளவு தூரம் அந்த பொண்ணை பாக்குறதுக்கு வரதுக்கு போக இருந்திருக்கான். அப்படியாப்பட்ட நல்லவங்க எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதாடி? நல்ல பையன் எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. பொறுக்கி பையன் அப்படி ஏமாத்திட்டு போறான், அவனுக்கு தான் கண்ணுக்கு தெரியுமா? அந்த பையன் எவ்வளவு உண்மையா இருந்திருந்தானா உன்னை தேடி இவ்வளவு தூரம் வரான் போறான், செலவு பண்ணிருப்பா. பெத்தவங்க எவ்வளவு வயிறு எரிஞ்சிருக்கும். 10 மாசம் ஒன்ன சுமந்து பெத்த மாதிரி தான் அவங்க அம்மா அப்பா பெத்திருப்பாங்க. பிடிக்கலன்னா மூஞ்சிக்கு நேரம், பிடிக்கலன்னு 10 டைம் காரி துப்பிட்டு போ. அதுக்குன்னு நீ விஷத்தை கலந்து மருந்து ஊத்தி குடிப்பியா? நீ உனக்கு சரியான தண்டனை சட்டம் கொடுத்துருக்கு. நான் அதை வரவேற்கிறேன். மக்களை நீங்க என்ன சொல்றீங்க? கிரீஸ்மா